நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, தீபாவளி திருநாளான இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இந்த நாள்ல உங்களை மேலும் ஹாப்பியாக்க இன்னைக்கு நம்ம ஒரு கெஸ்டோட பேச போறோம். அந்த கெஸ்ட் வந்து ஒரு ஆக்டர். சின்ன திரையிலும் வெள்ளை திரையிலும் தொடர்ந்து ஆல்ரவுண்டரா தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு மக்களை அப்படியே ஹாப்பி மூட்ல வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய வசீகரா படம், செங்கலம் வெப் சீரிஸ், சிங்கம் 3 இதெல்லாம் தாண்டி வடக்கு வாசல், மாயா பஜார் 1995 இந்த படங்கள்ல ஹீரோவாகவும் அவர் நடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம எல்லாரோட மனசுலயும் நீங்க இடம் பிடிச்சி ஆல் டெலிவிஷன் சேனல்ஸ்லயும் மக்களுக்கு பரிச்சயமான முகம். அது மட்டுமல்ல, டாக்டரேட் கலைமாமணி விருது வந்த நடிகர் கமலேஷ் அவர் தான் சந்திக்கிறோம். வணக்கம் சார். முதல்ல என்னுடைய தமிழ் மக்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் எப்போவுமே இந்த தீபாவளி திருநாள் மட்டும் இல்லை, எல்லா நாள்லையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனமாற கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சொல்லுங்க, உங்க தீபாவளி ஞாபகங்கள் எப்படி இருக்கு? உலகத்தில் நமக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் இல்லாத ஒரு வாழ்க்கைன்றது அந்த ஸ்கூல் லைஃப், அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் இதெல்லாம். ஸோ அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி நிறைய கடைகள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அப்போ ஒரு பெரிய பிளானிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜில் படிக்கும் போதெல்லாம் ஒரு பிளானிங் இருந்து ஒரு 20 பேர் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு நைட்டாக பாரிஸ்க்கு போவோம். இங்கே நமக்கு ஒரு சரம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 150 ரூபான்னு அப்போ விற்கும் போது, பாரிஸ்க்கு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய சரம் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யார் வீட்லையும் தனியாக வெடிக்காம ஒரு காமன் ஸ்பாட் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு சாக்கு மூட்டையில் ஒரு 10 மூட்டை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு நாங்கள் தீபாவளி காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம்னா அடுத்த நாள் காலையில் 4:30 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வெடிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி எங்களுடைய ஃபன் ஆரம்பிக்கும். காலையில் எழுந்து குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி, ஸோ எப்படி நம்ம கிராமத்துலலாம் இருப்பாங்களோ, ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மாலாம் எங்களை அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆரம்பித்து காலங்காத்தால் அந்த 4:30 மணி எப்படா தீபாவளி வரும் அந்த பட்டாசை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கை நம்மன்னும். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் வெடிக்க விட மாட்டாங்க பசங்கள்லாம். ஸோ அதனால் எப்படா குளிப்போம், எப்படா கடகடன்னு ஆரம்பிப்போம். காலங்காத்தால் அந்த கறி சாப்பாடு அது இதுன்னு போட்டு வெளுத்துட்டு கடகடன்னு போயிட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தோம்னு வைங்களேன், அன்றைய நாள் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட மகிழ்ச்சி தான். உங்களுடைய கல்லூரி படிப்பு, அப்போ நடிப்பு மீதான காதல், வாய்ப்பு தேடல் இதெல்லாம் எப்படி இருந்தது? நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன், இந்த மாதிரி நான் ஸ்கூல் காலேஜஸில் படிக்கும்போது எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்போவே பாட பிடிக்கும், ஆட பிடிக்கும், நடிக்க பிடிக்கும். பயங்கரமாக வசனம்லாம் அப்போல்லாம் பேசியிருக்கேன். ஸோ ஸ்டேஜ் ட்ராமாஸ்லாம். அதாவது என்னுடைய மோட்டிவே எப்படின்னா, போனால் வின் பண்ணணும் அப்படின்னா தான் போவேன், இல்லைனா போவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அப்போ எல்லா மேடை நாடகங்கள் அது இதுன்ட்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் செகண்ட் இயர் படிக்கும்போதே எனக்கு சினிமா வாய்ப்பு வந்துச்சு. அது எப்படி கிடச்சிதுன்னா, எங்கள் மாமாவுக்கு கேஆர் சார் அவர் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் கம் டிரெக்டர். அவர் எங்களுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அப்போது பார்த்துட்டு, யார் இது பையன் அப்படின்னோடனே, என் அக்கா பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நடிப்பாரா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ என்னை வீட்டில் கேட்டாங்க. அப்போ ஈரமான ரோஜாவேன்னு சொல்லி கேஆர் சார் எடுத்தார் படம். அந்த ஈரமான ரோஜாவேல எனக்கு ஒரு ஹீரோ கேரக்டர் கொடுக்கறதா சொல்லி பேசினாங்க ஃபஸ்ட்டு. அப்போது அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்கள் குடும்பத்தில் யாரும் நடிக்கிறதுலாம் போல, அதனால் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வாய்ப்பு தவறிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாயா பஜார் 1995 திருப்பி கேஆர் சாரே ஆரம்பித்தார். அப்போ கேட்கும்போது நான் ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயருக்கு வந்துட்டேன். முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது அப்போ சொன்னார், சரி அப்போ நான் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுதான் என்னுடைய முதல் படம் நடிக்கிறதே பெரிய ஜாம்பவான்களோடு தான் நான் நடித்தேன். ஊர்வசி மேடமு, ராம்கி சார், இவங்கெல்லாம். என்னுடைய முதல் நாள் படப்பிடிப்பே என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி தான். என்னுடைய மறக்க முடியாத நிகழ்வு அது. ஒன்றா கேக் வச்சு முதல் நாள் எனக்கும் ராம்கி சாருக்கு எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் கேக் கட் பண்ணாங்க. ஸோ அதில் நான் செகண்ட் ஹீரோவாக அறிமுகமானேன். ஸோ அந்த படம் வெளியில் நல்லா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஒரு படங்கள் வர ஆரம்பிச்சுது. வடக்கு வாசல் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வடக்கு வாசல்ன்ற படம் இப்போ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த மாயா பஜார் பார்த்துட்டு, சார் நான் உங்களை ஹீரோவாக போட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கதை சொன்னாங்க. அந்த ஹீரோ ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு ஹீரோ. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு படமாக நான் அது ஒரு ஹீரோவாக பண்ணது வடக்கு வாசல். அந்த படத்தை தொடர்ந்து பத்திக்குச்சின்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் ஹீரோவாக தான் பண்ணேன். அதில் நான் ஆக்சுவலாக சின்ன திரையில் இருந்த இன்னொருத்தர் குருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மஞ்சரி ஹீரோயின் அப்போ இருந்தாங்க. ஸோ அவங்களும் சீரியல் ஹீரோயின் தான் ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த படத்துக்கு ஹீரோயின்ஸாக பண்ணோம். அதுவும் ஓரளவுக்கு வெளியில் தெரிஞ்சு பேசப்பட்டுச்சு. பட் இதெல்லாம் நடிக்கிற காலத்தில் எனக்கு
வந்து பெரிய ஒரு பிரேக் கிடைக்காம இருந்ததுனால நான் வந்து சின்ன திரைக்குள்ளே எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஹீரோவாக பண்ணலாம். எம்ஏஎம்னு சீரியல் நேமு, தூர்தர்ஷனில் தான் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் அறிமுகம் நான் பண்ணது. ஜெகன் சார் டைரக்டர் அதில். ஸோ அவரே தான் ரைட்டரும் கூட. அது எனக்கு நல்லபடியாக அமைஞ்சுது. நான் அதுக்கப்புறமா ஒரு 2-3 சீரியல் ஹீரோவாகவும் நான் அப்படியே தூர்தர்ஷனில் கண்டினியூஸாக பண்ணேன். இந்த லைஃப்ல ஒரு மொமெண்ட் சார், தூர்தர்ஷனோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ நீங்கள் செலக்டட் அப்படின்னு வர்ற லெட்டரோ இல்லை ஒரு டெலிஃபோன் காலோ, அந்த மாதிரி உங்களுக்கு கூஸ்பம்பான செலக்டட் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது? தூர்தர்ஷனில் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து திடீர்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான் திடீர்னு கூப்பிட்டாங்க. சார் நீங்கள் வந்து இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் லீடில் பண்ணுறீங்க. அதுதான் வந்து அந்த சேனலுடைய முதல் சீரியல். ஸோ அந்த சீரியலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அப்படின்னும் போது அதில் ஒரு லீட் ரோல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு எல்லாமே புதுசு தான். உள்ள 5 குடும்பம் வச்சு ஒரு மெகா சீரியல், இது வந்து ரொம்ப நாள் போகுது, இது எல்லாமே அப்போ வந்து புதுசு. ஃபஸ்ட்டு சீரியலு உலகத்தில் வரப்போகுது, அதில் நம்ம இருக்கோம், நம்ம லீடில் பண்ணுறோம் அப்படின்னும் போது பயங்கர ஹாப்பி. அந்த ஃபோன் கால் வரும்போது யூ ஆர் செலக்டட் அப்படின்னும் போது, வாவ், இந்த உலகத்துக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து ஒரு நடிகனாகவும் ஒரு நட்சத்திரமாகவும் இனிமேல் மக்கள் கண்ணில் பதிய போகிறோம். எத்தனையோ கோடான கோடி மக்களில் நாம் இன்னைக்கு ஒரு நட்சத்திரமாக நிற்க போகிறோம் போது அந்த ஹாப்பினஸ் எல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. வானம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. சூப்பர். டெலிவிஷனில் நீங்கள் பண்ணுற நிறைய டேலண்டான விஷயங்கள் இருக்குல்ல. உதாரணம், இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து சோனியா சோனியா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மைக்கை பிடிச்சி ராஜா சாரோட சாங்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு ராக தாளம் ரிதம் இருக்குது. நீங்கள் ஆக்டராக எப்படியெல்லாம் உங்களை தயார் பண்ணீங்க? முதல்ல நான் நடிக்க போகும்போது லைவ் டப்பிங்கில் ஆரம்பித்தாங்க. லைவ்னா எப்படின்னா கேமராலாம் செட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மாஸ்டர் ஷாட்டு, 2 ஷாட்டு, க்ளோஸ்அப்புக்கு ஒரு 7-8 கேமரா இருக்கும். உங்களுக்கு எப்படின்னா ஒரு டோட்டலாக ஒரு ஏரியாவில் வந்து 7 பேர் நடிக்கிறோம், 6 பேர் நடிக்கிறோன்னா அவங்களுக்கு பொசிஷன் கொடுத்துருவாங்க. 20 பக்கம்னா நீங்கள் 20 பக்கத்தையும் மனப்பாடம் பண்ணணும். தேர் இஸ் நோ ப்ராம்ப்டிங், எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ஃபுல்லாக படித்து கொடுத்தாங்கன்னா அந்த 7 பேரும் உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்ப்போம். மானிட்டர் பார்க்கும்போது நீங்கள் நடந்து போகிறீங்க சார், இங்கேருந்து உங்களுக்கு லைட் செட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல போய் தான் நீங்கள் இதை பேசணும். அங்கேருந்து நீங்கள் வரும்போது உங்கள் சட்டையை நான் வந்து பிடிக்கிறேன்னா அந்த சட்டையை இந்த ஸ்பாட் லைட்டில் நின்று தான் சார் நீங்கள் பிடிக்கணும். அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து போய்ட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறீங்கன்னா எல்லா இடத்துலையும் தூக்கி அடிக்கக்கூடாது சார். எதாவது அடிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல தான் சார் நீங்கள் தூக்கி அடிக்கணும், அப்போ தான் அது கேமராவில் பதியும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் 20 பக்கத்தை அட் அ டைம் ஆரம்பிக்கும் போது 19 பக்கம் நல்லா பண்ணிவிட்டு கடைசி பக்கம் வரும்போது ஏதாவது ஒன்று மறந்தீங்கனாலும் திருப்பி முதல்ல இருந்து போகும். இதுதான் லைவ் டப்பிங். ஸோ அதனால் பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து பஷீர் அஹமத் சார் வந்து டிரெக்டரு. அப்போ நீங்கள் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா மேலே உட்காந்துருப்பார் டேரக்டர், அங்கே தான் ஆக்ஷன் சொல்லுவார். ஆக்ஷன் அப்படின்னோடனே இங்கே லப்பு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கும் ஹார்ட் பீட்டு. அந்த ஓப்பனிங்கு பயம், எங்கே விட்டுற போகிறோம், நடிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணால் டயலாக் மறந்துடும், டயலாக் சொல்லலான்னு பார்த்தா நடிப்பு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களோட அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தது. முதல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு யானையை தூக்குற மாதிரி அவ்வளோ கடினமான ஒரு விஷயத்த நம்ம கிட்ட முதல்ல நான் என்ட்ரி ஆகும்போதே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா நான் பழக வரும்போதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி படி போதும், ஓகே போகலாம், ரெடி டேக் அப்படின்னா 30 பக்கத்தையும் அசால்ட்டாக அடிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தியை வந்து எனக்கு அந்த சீரியல் கொடுத்துச்சு. யாருமே வந்து அடிப்படாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பிரதர். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் அன்றைய நாள் உங்களுக்கு புதுசு தான். இன்றைய நாள் 32 வருஷம் 33 வருஷம் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் காலையில் நடிக்க போகிறேன்னா அன்றைய நாள் எனக்கு புதுசு, ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும் எனக்கு. நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பேன், ஐயோ 32 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், நம்ம எல்லாம் கிடையவே கிடையாது. அன்றைய நாள் திருப்பி ஏதோ ஒன்று புதுசாக வரும். நமக்கு டேரக்டர் ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுப்பாரு. அதே மாதிரி கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு வந்து ஏதாவது சொல்லுவாங்க. என்றைக்குமே வந்து இந்த துறையில் பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்தாலும் நான் வந்து மற்றவங்க கிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்றதை வந்து நான் என்றைக்குமே வந்து நான் மைண்டில் ஒரு ப்ராசஸாகவே வச்சுருப்பேன். ஒரு டேரக்டர் வந்து செதுக்கிறவர் நம்மக்கிட்ட இருக்கிற திறமை என்னன்றது எனக்கே சத்தியமாக தெரியாது. இன்றைக்கி 80 சீரியலுக்கு மேலே நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த 80 படைப்பாளிகளும் என்னை வந்து விதவிதமாக படைச்சிருக்காங்க. ஓ டேய், உனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கான்றது நான் நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓ நம்மளும் பேசிட்டோமா, ஓ இந்த அளவுக்கு நம்ம வந்து காவியம் பேசியிருக்கோமா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மிகைப்பாக இருக்கும். முடிச்சுட்டு வந்து நம்மளே உட்காந்து பார்க்கும்போது, ஓ இவ்வளோ பேசிட்டேனா, எப்படா தமிழ், டே நார்மல் தமிழ் பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி செந்தமிழ்லாம் பேசியிருக்கோமே, அடடடா பரவாயில்ல. இந்த டேரக்டர்லாம் வந்து எனக்கு யார் கண்ணன் சார்லாம் வந்து அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காரு தமிழ். உட்காந்து படிப்பேன், பாட்டாக பாட சொல்லுவார்.
சாமியார் கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் அவருடைய சீரியலில். அதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து எல்லாமே வாக்கியத்தில் பாடுவார். ஸோ எல்லாமே கவிஞர் மாதிரி இருக்கும். சாமியை பற்றிய பாடல் எல்லாமே வந்து அது ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து கட்டே பண்ண மாட்டார். ஆரம்பித்தா அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக போவார். எத்தனை டேக் ஆனாலும் விட மாட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு. இதுக்கு நம்ம ரெடியாக நிற்கிறோன்னா அந்த டான்ஸு, சிங்கரு, ஹார்ஸ் ரைடிங், டிரைவிங்கு, இல்லை ஸ்டண்ட்டு, இதெல்லாம் எப்படி ஃபேமிலி உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இந்த ஏஜில் இது கற்றுக்கோ ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில்? இல்லைப்பா, ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சினிமா போகிறேன்றது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நீ போய் சினிமாவில் என்ன பண்ண போகிற? நல்லா படிச்சிருக்க, ஒழுங்காக நல்ல வேலைக்கு போனேன், இப்போவே நீ வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு உன்னுடைய இன்கம் எவ்வளோ இருக்கும், நீ வேறு ரேஞ்சில் போயிடுவேன், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படிலாம் சொன்னாங்க. பட் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கை என்ன முடிவெடுக்க விடுங்கன்னு சொல்லி நான் தைரியமாக சில விஷயங்கள் நான் முடிவெடுத்து வந்ததுனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், என்னுடைய சொந்தங்களாக இருக்கட்டும், டே என் புள்ள வராண்டா, டே என் சித்தப்பா வராண்டா, என் மாமா வராண்டா, டே என் அண்ணன் வராண்டா, இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம என்ன பயணம் நம்ம முடிவெடுத்து ஜெயிக்கணும்னு நினச்சோமோ அந்த பயணத்தை சரிவர பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி தான் என்னுடைய கலை பயணம் ஆரம்பிச்சது. பெரிய என்கரேஜ்மெண்ட் கிடையாது. ஆனால் ஒன்று ஒன்றா நான் உள்ளே போயிட்டு நீங்கள் சொன்னபடி ஒரு சினிமாவில் நம்ம ஜெயிக்கணும்னா நாளைக்கு ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கும் போது, சார் எனக்கு ஆட தெரியாது, சார் திடீர்னு குதிரையை கூட்டு குதிரை ஓட்டுன்னு சொன்னால் எனக்கு ஓட்ட தெரியாது, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற வார்த்தை சொன்னீங்கன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு கடைசி நாளாக இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதுதான். சார் ரெடி சார், ரெடி சார், போகலாம் சார் அப்படின்ட்டிங்கன்னா வாவ், டேய் பையன் தெளிவாக இருக்காண்டா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வந்த டேரக்டருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஸ்டண்ட் டேரக்டருக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பாட்டு எடுக்கிற மாஸ்டருக்கோ இல்லை நம்மளை செதுக்கிற டேரக்டருக்கோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பயணத்தை கொடுத்துட்டிங்கன்னா ஓகே, நம்ம ஜெயிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த படியை தொட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காகவே நான் வந்து என்னை ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு சினிமானா இப்படி தான் இருக்கணும்னு நிறைய பேர் சொன்னதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் நான் கற்றுக்கிட்டேன். சார், உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் வசீகரா படம், சிங்கம் 3, அழகிய தீயே, செங்கலம் வெப் சீரிஸ், இப்படி நிறைய இருக்குது. 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த காமெடி ஜேனரா பெரிய ஹிட் அடிச்ச வசீகரா மூவி, இந்த மூவில உங்க நினைவலைகள் எப்படி இருக்கு? விஜய் சாதிச்ச ஒரு நடிகர், அவர் கூட நம்ம போய் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து மிகவும் ஒரு சந்தோஷமான தருணம். சரி அவர் கூட தான் நடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா கூட வந்து வைகை புயல், வடிவேலு, நாசர் சார், ஸ்னேகா, ஸோ இவங்க கூடலாம் காம்பினேஷன் நடிக்க போகிறோம். எனக்கு அப்பா வந்து நிழல்கள் ரவியா நடித்தார். ஸோ எல்லாருமே வந்து சாதிச்ச ஒரு கலைஞர்கள். ஸோ அவங்க கூட நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உட்காரும்போது எனக்கும் அவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க. ஆமா, ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஐயோ எப்படி பேச போறோம், என்ன பண்ண போறோம், எப்பவுமே ஒரு நடிகனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தானே, நல்லா பண்ணணும், இது வந்து ஃப்ரேம்ல வரும்போது நம்ம பேர் எடுத்துடணும், ஸோ எப்படியாவது நல்லா பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் நடிச்சு முடிச்ச உடனே எனக்கு வந்து எல்லாரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி விஜய் கூட காம்பினேஷன் பண்ணும்போது எல்லாமே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, சாரி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த படத்துல. அது தெலுங்கு படம் ரீமேக் அது ஆக்சுவலா. அதே மாதிரி வைகை புயல் கூட நடிக்கும்போது அவர் சும்மா பார்த்தாலே சிரிப்பு வரும் ஃப்ரேமில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கூட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது வந்து சில காரணங்களினால் படத்தில் வந்து வரல. ஸோ நாசர் சார் கூட பண்ணது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 12-13 சீனுக்கு மேலே பண்ணேன். ஸோ ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீன் தான் வந்திருக்கும் அந்த படத்தில். ஸோ ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக ஆன் ஃப்ரேமில் பார்க்கும்போது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் நடித்தப்போ எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீம் கூட எனக்கு கிடச்சிது. நல்ல பேர் வாங்குச்சு பப்ளிக்கில். ஆனால் கமலேஷ்ன்ற ஒரு நடிகனுக்கு எப்போ வந்து அதோட ரெக்கக்னிஷன் கிடைச்சது தெரியுங்களா? நான் சின்ன திரையில் பெரிய லெவலில் மின்னிட்டு வரும்போது, ஓ இவர் அதில் நடிச்சிருக்காரா, அதாவது இங்கே நான் எப்போ ஜெயிச்சனோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த படத்தில் வெளிப்படுறேன். அதுக்கு முன்னாடி என்னையும் வந்து ஸ்க்ரீனில் நானும் ஒரு நடிகன் ஏதோ பார்த்துருக்காங்க. உங்களோட டெலிவிஷன் ஃபேம் வந்து பீக் அடிக்கும்போது தியேட்டர் டோர் ஈஸியாக ஓப்பன் ஆயிருக்கு? கிடையவே கிடையாது. அதாவது டெலிவிஷன் டோர் எனக்கு ஓப்பன் ஆகி நான் பீக்னா 2002, 3, 4, 5 இதெல்லாம் வந்து என்னுடைய பீக் டைம். அதாவது மாதம் 30 நாள் தான் இருக்குன்னா நான் 70 நாள் ஒர்க் பண்ணுவேன். அப்பா, 70 நாள் எப்படின்னா 3 கால் ஷீட், 2 கால் ஷீட், அந்த கணக்கு. டே அண்ட் நைட்டு நான் வந்து வீட்டுக்கு போனது வந்து வெறும் குளிக்க மட்டும்தான் போவேன். மற்ற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கார் தான். எப்போவுமே வந்து 3 சீரியலோட ட்ரெஸ்ஸு, 3 சீரியலோட கண்டினியூட்டி எல்லாமே என் காரில் வந்து குவிஞ்சு கிடக்கும். ஒரு 25 செப்பல் இருக்கும், 20 ஷூஸ் இருக்கும். ஏன்னா எல்லா சீரியல் 3 சீரியல் 4 சீரியலுக்கு நான் ஹீரோ அப்போ அட் அ டைம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
காலையிலேருந்து ஒரு கால் ஷீட் எப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடிப்பேன். 1லேருந்து திருப்பி வந்து 6 மணி வரைக்கும் பண்ணுவேன். 6லேருந்து 9 இன்னொரு சீரியல் பண்ணிட்டு 9 மணிக்கு முடித்த உடனே டப்பிங் போக ஆரம்பிப்பேன். டப்பிங் போனால் 3 சீரியலோட டப்பிங்கை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிரும். போவேன், படுப்பேன், தூங்குவேன், திருப்பி 6 மணிக்கு வந்துடுவேன். ஸோ இப்படி என்னுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ராவல். அதாவது சொல்லுவாங்கள்ல, டேய் உழைக்கும் போது தாண்டா உழைக்க முடியும், கிடைக்கும் போது தாண்டா நீ வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும்னு. அந்த உழைப்பு, அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் நான் லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். வீட்டில் நல்ல விஷயங்கள் எது நடந்தாலும் என் பேரை எழுதவே மாட்டாங்க, இவன் வரமாட்டான்டா அவன். ஏன்னா எப்போ கேட்டாலும் நான் வந்து ஷூட்டிங்கில் தான் இருப்பேன், பிஸியாக இருப்பேன். அதனால் வந்து என்னை ஒரு கன்சிடரேஷன்லேயே வைக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நமக்கு டைம் கிடைக்காம நம்ம உழைக்கிறோம், எப்போ பாரும் புள்ள பிஸியாக இருக்கானம்மா அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். சிங்கம் 3 படம் அனுபவம் சொல்லுங்கள் சார். பெரிய படம் சார். அதாவது ஹரி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பு சார். ஏன்னா ஃபாஸ்ட் டைரக்டர், எதுவாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம சீரியலில் நடிக்கிற மாதிரி ஸ்லோவாக அப்படி தான் சார், டக்குன்னு திரும்ப சார் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் வந்து நிறைய கற்றுக் கொடுத்த ஒரு படம் எனக்கு அது. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் எடுத்தது. அதே மாதிரி சூர்யா வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அப்போது அவர் கூட நான் வந்து அந்த படத்தில் ஷேர் பண்ணி நடிக்கும் போது அவர் கூட ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது. அழகாக காலங்காத்தால் போனோன்னா அப்படி மீசெல்லாம் முறுக்கமாக அப்படி வச்சுட்டு போனேன். அந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்து தான் என்னை செலக்ட் பண்ணார் சார். அதுக்கப்புறமா பார்த்துட்டு நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஷாட்லேயே என்ன பண்ணார், அவரே ஹரி சாரே வந்து சிசர்ஸை வாங்கி, தம்பி மீசை இப்படி தேவையில்லை தம்பி, நீங்கள் வந்து இதில் ஒரு பிஸ்னஸ் மேன் அதில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரே என் மீசையை கட் பண்ணார். நல்ல டிப்டாப்பாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன். தம்பி இது எல்லாத்தையும் கைட்டு தம்பி எல்லாத்தையும் அழுக்காக்குங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு புதுசாக அப்படி வந்து இறங்கினேன். அப்படியே எவ்வளோ பழசாக்க முடியுமோ என்ன பழசாக்கி ஃபுல்லாக சேரும் சகதியமாக என் மேலே தேய்ச்சி எடுத்துகிட்டு போய் போட்டில் படுக்க வச்சாங்க. என்னென்னா எடுத்த உடனே வந்து என்னை சூர்யா வந்து என்னை அடித்து தூக்கி போட்டு என்னை வந்து ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டு அவர் வந்து என்னை வச்சு வில்லனை மிரட்டுவார். ஏன்னா நான் வில்லனோட பினாமி அதில். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து ஒரு கடல் பயணம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ளே கூட்டு போனாங்க. பயங்கரமாக இருந்தது அந்த சீக்வன்ஸ் எல்லாம். விஜய் சார், சூர்யா சார் மாதிரி விக்ரம் சார் கூட நீங்க இணைந்து நடிச்ச படம் ஸ்கெட்ச், அதுவும் செம்ம படங்க. ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து நான், விக்ரம், சங்கீதா இவங்கெல்லாம் வந்து நான் வந்து ஜெயந்தி மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். அவங்கக்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் லைனில் ஆடுவோம். விக்ரம் வந்து கென்னின்னு கூப்பிடுவாங்க. ஸோ கென்னி, அதுக்கப்புறமா சங்கீதா, அப்புறமா பாக்யராஜ் பையன் சாந்தனு, இவங்கெல்லாம் குட்டி குட்டி பசங்க அப்போது ஃப்ரண்ட் லைனில் ஆடுவோம். ஸோ அப்போதுலேருந்து எனக்கு வந்து கென்னி பழக்கம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 வருஷம் கழித்து நான் வந்து ஸ்கெட்சில் பார்க்குறேன் அவரை. அந்த படத்தில் வந்து அந்த டேரக்டர் வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு வந்து நல்ல ஒரு 4 சீன் தான் கொடுத்தாரு. ஆனால் 4 சீன்லேயுமே நச்சுன்னு எனக்கு வந்து நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி வர அளவுக்கு எனக்கு அந்த படத்தில் கொடுத்தாரு. அதாவது நடிப்பின் ஜாம்பவான் மாதிரி அவர் சொல்லுவாங்க சியானை. ஸோ அப்போ வந்து அவர் கூட நான் வந்து ஒரு காம்பினேஷனில் பண்ணும்போது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அங்கே உதவுச்சு. எப்படின்னா ஒரு சிங்கிள் டேக் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படி நடிக்கும்போது யாராக இருந்தால் நமக்கு என்ன, என்னுடைய பயணத்தை நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை அவர் எதிர்க்க நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு போது நான் எதை பற்றியும் கவலைப்படல. அது சியானா இருக்கட்டும் இல்லை யார் ஒன்றாலும் இருக்கட்டும், நம்ம எதிர்க்க நம்ம பேசுகிறது நம்ம கரெக்டாக பேசணும்னா அவங்களுக்கும் நடிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். நம்மளால் ஒருத்தருக்கு வந்து கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றது எப்பவுமே நான் யோசித்து அதை வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன். அந்த ட்ரெண்டில் நம்ம பேசும்போது நல்லா பேசினேன். அவர் வந்து மிக மகிழ்ச்சி. அவருக்கு சந்தோஷம், சூப்பராக பண்ணீங்க, செம்மையாக இருந்துச்சு, நிறைய மாடுலேஷன், உட்காந்தீங்க, எழுந்தீங்க, நடந்தீங்க, என்னை பார்த்து முறைச்சிங்க, எல்லாமே வந்து எனக்கும் வந்து உங்கள் கூட ஆப்போசிட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து கிடச்சிது அப்படின்லாம் வந்து பர்சனலாக என்கிட்ட பேசினார். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள். ஏன்னா எல்லாருமே சாதிச்சவங்க கூட நம்ம நடிக்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐ எம் கிஃப்டட். சூப்பர். செங்கலம் வெப் சீரிஸ் இதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதனுடைய அனுபவம் பயங்கரங்க. ஏன்னா எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து டிரெக்டரு. எனக்கு அதில் கிடச்ச அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு டயலாக் பேப்பர் கொடுப்பார். இப்போது மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில டேரக்டர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸாக விட்டுருவாங்க. நீங்கள் ஏதாவது மாற்றி பேசிங்கன்னா அந்த மேட்ரு மட்டும் கரெக்டாக வந்தால் போதும். பட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் எப்படின்னா, இதில் ஒரு 20 லைன் இருக்குன்னா அந்த 20 லைனில் ஒரு வார்த்தை கூட மாறக்கூடாது. ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னொன்று சார் நீங்கள் ஆமாம் சார் தான் சொல்லணும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட நான் உண்மையிலே கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, ஒரு விஷயம் நம்மக்கிட்ட டயலாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மேக்கிங்கில் இதைத்தான் நம்ம பேசணும்னு ஒரு டேரக்டர் சொல்கிறாருன்னா அப்போ நம்ம அதில் மைண்ட் செட் ஏற்றிக்கணும். நமக்கு அவ்வளோ மெமரி பவர் வேணும், நடிப்பும் வேணும், டைலாக்கும் வேணும், ஆக்ஷனும் வேணும். எந்த இடத்துல நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விட்டுறக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து நான் எஸ்ஆர் பிரபாகரன் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் செங்கலமில். அதுலேயும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வெப் சீரிஸில் வந்து நடிக்கும்போது எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் மற்றவங்க வந்து புகழ்ந்து பேசினாங்க.
ராதாமோகன் சார் படங்கள் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக இருக்கும். அழகிய தீயை ப்ராஜெக்ட் அப்போ சினிமா ஆஸ்பிரண்ட்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த படத்தில் உங்களோட கேரக்டர் சூப்பராக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது வந்து ஆக்சுவலாக ஹீரோயினோட பிரதர், நான் வில்லன் பிரசன்னாக்கு ஆப்போசிட்டாக வர ஒரு கேரக்டர் அது. ஸோ எனக்கு வந்து கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த படமும். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் அவர் ராதாமோகன் சார். ஸோ அவருடைய படைப்புனாலே மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு போகக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஸோ அந்த படத்தில் வந்து நிறைய எனக்கு வந்து ஒரு சண்டை காட்சிலாம் இருந்துச்சு. ஸோ பிரகாஷ்ராஜ் சார் எல்லாருமே வந்து அந்த சமயத்தில் வந்து பயங்கரமாக கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இது வந்து அவுட்டோரில் பண்ணதுனால மக்கள் சூழ்ந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் வந்து எல்லாரும் கைத்தட்டும் போது அது ரொம்ப ஒரு பெருமையான நிகழ்வு. அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டில் நானும் அணிலாக இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாலா படத்தில் நடிகர் ரகுவரன் சார், ஷாம், மீரா ஜாஸ்மின் அந்த ஸ்டார்ஸோட ஸ்டாராக நீங்களும் நடிச்சிருக்கீங்க. அந்த மெமரிஸ் எப்படி இருக்கு? மிகப்பெரிய ஒரு ஃபேன் சார் நான் வந்து ரகுவரன் சாருக்கு. எப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நீங்கள் எப்படி வரணும்னு கேட்பாங்க அப்போல்லாம். சார் நான் ஒன்று ரகுவரன் சார் மாதிரி வரணும், இல்லை பிரகாஷ்ராஜ் சார் மாதிரி வரணும். இவ்வளோ தான் என் டார்கெட். நான் பெரிய வில்லனாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டாகவே வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அவர் கூடவே நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற ராஜன் பி தேவ் சார் தான் எனக்கு அப்பாவை அதில் கேரக்டர் பண்ணார். ஸோ ஷாம்க்கு ஆப்போசிட்டாக வர கேரக்டர் நான். ஸோ அதில் வந்து ரகுவரன் சார் கூட எனக்கு ஒரு சீன், அவர் தான் என்னை சாகடிக்கிறாரு படத்தில். அவர் வந்து ஒரு ட்ரையல் பார்க்குறாருங்க. நிறைய வாட்டி மானிட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நான் அவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். இவ்வளோ பெரிய நடிகர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் எந்த மாதிரிலாம் நுணுக்கங்களை வந்து அவர் கடைப்பிடிக்கிறாரு அப்படின்னு நான் வாட்ச் பண்ணும்போது அவர் வந்து ஒரு நடை ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறத கூட கேமராவுக்கு ஃப்ரேம் பார்க்குறாரு. இப்படி எடுத்து வைக்கணும், தலையை இந்த இடத்துல இப்படி திருப்பணும், கேமரா இப்படி வரும்போது இந்த இடத்துல குனியணும், இந்த இடத்துல மூக்கு அப்படி காமிக்கணும். ஸோ எல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக நோட் பண்ணி நடிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வாட்டி மானிட்டர் பார்க்குறாரு. 16வது வாட்டி தான் டேக்கே போகிறாரு. ஸோ ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5-3 மணி நேரம் அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரேமில் சினிமா தேட்டரில் பார்க்கும்போது சிக்கன் அப்படி போயிடும். ஆனால் அதுக்கு மெனக்கெட்டுறது இருக்குது பார்த்தீங்களா. இதை மாதிரி நான் பெரிய பெரிய நடிகர்கள் கூட நான் நடிக்கும்போது நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும்போது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி அவர் ரகுவரன் சார் பண்ணதை தான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணால், இப்படி ஃப்ரேமில் பண்ணால் நம்ம வந்து ஸ்க்ரீனில் இப்படி தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பாலாவில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் சார். சூப்பர். நீங்கள் வந்து நடிகர் இப்படிங்கிற ஒரு தளத்தில் இவ்வளோ ஏங்கி இருந்தாலும் உங்களுடைய கல்லூரி டு சினிமாவுக்கு பிட்வீன் கேப்பில் உங்களோட காலம் எப்படி போச்சு? ஸ்கூல் படித்து முடித்த கையோடவே நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஃபுல்லாக சவுத் மெட்ராஸ், நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு. அது வந்து எப்படின்னா ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து நான் ரீட்டைல் எடுத்து நான் எல்லா கடைங்களுக்கும் சப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட 14 வருஷம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. நானே ட்ரைசைக்கிளை ஓட்டிகிட்டு 30 கிலோமீட்டர் போயிட்டு கடையாக ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணியிருக்கேன். சில ப்ராடக்ட்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஃப்ளாட்ஸ் எல்லாம் ஏறி இறங்கி ஒரு ப்ராடக்ட்டை விற்றா ₹1 கிடைக்கும். ஸோ அப்படி நான் மாடியாக ஏறி ஒரு நாளைக்கு ₹250 சம்பாதிக்கணும்னு அந்த 250 பேக்கெட்டை விற்பேன். நீங்கள் இன்றைக்கி எந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் நீங்கள் கொண்டு வரணும் சொன்னீங்கனாலே அது என்னால் முடியும். ஏன்னா பிஸ்னஸில் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுலேயே நான் வந்து 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு டேர்ன் ஓவர் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வரைக்கும் நான் நடனப்பள்ளி வந்து 18 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஈவென்ட் கம்பெனி வந்து 18-20 வருஷமாக நான் நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 600-700 ஸ்டேஜஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்க்கும் நான் பெரிய பெரிய ஸ்டார் நைட் ஷோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வச்சு ஒரு 1,00,000 பீப்புளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். 2 பேர் நானும் என் பிரதரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிஸ்னஸில் இருக்குது. சூப்பர். சினிமாவில் இருக்கிற நட்பு பற்றி சொல்லலாமா? ஏன்னா நீங்கள் விஜய் சார், சூர்யா சார், விக்ரம் சார் ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலும் டெலிவிஷனில் வந்து ரோஜா மேம், சுபலட்சுமி மேம், லாங் ஸ்பேன் ப்ராஜெக்ட் அதில் வந்து பிருந்தாதாஸ் அவர்கள், இன்னைக்கு பிருந்தாதாஸ் அவர்களோட சுகன்யா தான் அதில் ஹீரோயின். சுகன்யா மேம், பிருந்தாதாஸ் அவங்களோட சன் வந்து கிஷன் தாஸ் இப்போ அடுத்த அப்கமிங் ஹீரோ லிஸ்ட்ல இருக்காரு. சூப்பர். ஸோ உங்களோட இந்த சினிமா நட்பும் சினிமாவில் கிடைச்ச அனுபவங்களும் சொல்லுங்களேன். சீரியல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்ஸ் நான் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 80 சீரியல்னால் எனக்கு 80 குடும்பம் இருக்குது. எல்லாம் ஃபேமிலி டு ஃபேமிலியாக நாங்கள் அட்டாச்சாக இருக்கோம். நானும் நீங்களும் இன்றைக்கி ஒன்றா நடிக்கிறோன்னா இந்த நட்பு, இந்த சீரியல் முடியுதுன்னா இந்த சீரியலோடு போகக்கூடாது. அடுத்து நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளுடைய நட்பு வந்து பர்சனலாக நம்ம பார்த்துக்கணும். ஃபேமிலி டு ஃபேமிலியாக அட்டாச் ஆகிக்கணும். அதுதான் சொந்தங்கள் நமக்கு. கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் ஆக போகிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் பணம் புகழ் இது கிடையாது. உங்களை 4 பேருக்கு வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு அந்த 4 பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த சொந்தங்களை நீங்கள் சம்பாதிக்கணும். அது நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். ரோஜா மேடமாக இருக்கட்டும், சுகன்யா மேடமாக இருக்கட்டும், சிவலட்சுமியாக இருக்கட்டும், பானுப்பிரியா மேடமாக இருக்கட்டும், ரேவதி மேடமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கூட நான் கிட்டத்தட்ட 13-14 பேர் கூட நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு நட்பு சொந்தங்கள் இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லாரு கூட டச்சில் இருக்கேன். எல்லாரு கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சூப்பர். ஃபேமிலி அப்படிங்கும்போது சிலரோட மறைவுகள்
எங்களுக்கு வந்து செய்தியாக இருக்கும், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களோட நீங்கள் நீண்ட காலம் பணியாற்றியிருப்பீங்க. உதாரணம், நீங்கள் ஒரு சிங்கர், பாடும் நிலா எஸ்பிபி அவர்கள், ஸ்டாண்டப் காமெடியன் ரோபோ சங்கர் சார் ஆக்டர், அதே போல் நடிப்பு அரக்கர் மாரிமுத்து சார் அவர்கள், இவங்களோட மறைவு உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாரோட மறைவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் தான். எப்படின்னா யார்கிட்டவும் வந்து நம்ம ஒரு நாள் பழகிட்டு போகல, வருஷ கணக்கில் பழகியிருக்கோம். எஸ்பிபி அங்கிள் வந்து ஒரு சீரியலில் வந்து அப்பாவாக பண்ணியிருக்காரு. எஸ்பிபி அங்கிள் கிட்ட எப்படின்னா டெய்லி வந்து காலையில் அவர் உட்கார வச்சு என்னை பாட சொல்லுவார், நான் பாடுவேன். அவர்கிட்ட சொல்லுவேன், ஏன் உங்கள் பாட்டை நான் உங்ககிட்டே பாடி கொலை பண்ணுறேன்னு, என்ன அங்கிள் நீங்கள் அப்படின்னு. அவர் சொல்லுவார், நானும் இப்படி தான்டா பாட ஆரம்பித்தேன், உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, உனக்கு அந்த ஞானம் இருக்குது, நீ வந்து ஃபஸ்ட்டு பாடு, நல்லா பாடுற, டெய்லி வந்து நான் பாடுற பாட்டை எனக்கு பாடிக்காமி. டெய்லி போனவுடனே காலையில் 2 பாட்டு பாடுவேன். எனக்கு அங்கேருந்து தான் பாடவே ஆசை வந்தது. அவருடைய மறைவுன்றது வந்து நான் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அவர் சரண்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாரோ பையனா, அதுக்கு ஈக்குவலாக என்கிட்ட அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த சமயத்தில் வந்து எனக்கு இப்போ கூட அதை பேசினா எனக்கு கண்ணு கலங்குது. ஸோ அதே மாதிரி தான் ரோபோ சங்கர் ஃபேமிலிலாம் எனக்கு வந்து ரொம்ப அட்டாச்சு. எல்லா நல்ல நிகழ்வுகளையும் நான் அவங்க கூட இருந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெரிய இது என்னென்னா, நான் எஸ்பிபி அங்கிளுக்கும் சரி ரோபோ சங்கருக்கும் சரி, என்னால், நான் அப்போ ஷூட்டிங்கில் வெளியூரில் இருந்தேன், 2 பேரோட மறைவுக்கும் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியலன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாரிமுத்து சார். ஸோ அவருடைய இழப்பு வந்து திடீர்னு எனக்கு மற்றவங்கெல்லாம் வந்து இறந்த செய்தி மட்டும்தான் எனக்கு தெரியும். இவருடைய இறப்பு வந்து நான் கூடவே பக்கத்தில் இருந்தேன். அவர் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் அவர் கூட இருந்தேன் டப்பிங் தேட்டரில். நான் கேட்டேன், என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்களேன்னு கூட கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளில போனார். ஸோ என்னால் அந்த நிகழ்வுலாம் சத்தியமாக மறக்க முடியாது. பெரிய இழப்பு அதெல்லாம். இந்த பயணத்தில் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மா, என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க. ஸோ என்னை வந்து படிக்க வச்சு என்னை ஆளாக்கி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஸோ இன்னைக்கு விட்டுருக்காங்க. என் கூட பிறந்த என் தம்பிகள் எனக்கு எல்லாமே அவங்க வந்து பேக் போனாக இருந்திருக்காங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலிக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு அடுத்த அம்மான்றது என்னுடைய ஒய்ஃப். கிடைக்கிறது காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க, ஒய்ஃப் வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு. ஸோ அந்த வகையில் ஐ எம் டோட்டலி கிஃப்டட். ஏன்னா என்னுடைய நல்லது கெட்டது, நான் துவண்டு போகிறப்போ தூக்கி விடுறது, தட்டி கொடுக்கறது, நான் இருக்கேங்கிறது, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து கூட ட்ராவல். வெளி உலகத்துக்கு வந்து சினிமாக்காரனாலே வந்து பல விஷயத்தில் நம்பிக்கை இருக்காது. ஐயோ இவனுக்கு பொண்ணு கொடுக்கணுமா, இவன் இப்படி இருப்பானா அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னை லவ் பண்ணி என்னை அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ. ஸோ இன்னைய வரைக்கும் அவளை நான் நல்லா தான் வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கிறேன். அவள் என்னை நல்லா வச்சுருக்கிறா, அவள் என்னை நல்லா பார்த்துக்கிறா. எனக்கு அடுத்த ஒரு தாயாவோ, எனக்கு வந்து சூப்பராக ஒரு குட்டி பிறந்தா. அந்த குட்டி வந்து எனக்கு மிக 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 அதிர்ஷ்டசாலியான ஒரு குட்டி. ஏன்னா அந்த குட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் பெரிய கார் வாங்கியிருக்கேன், அடுத்தது வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கேன், கலைமாமணி வாங்கியிருக்கேன், பெரிய சீரியல், இன்னைக்கு உலக புகழ் எங்கே போனாலும் தெரிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து என் குட்டி எனக்கு வந்ததுக்கப்புறம் கிடைச்ச ஒரு விஷயம். ஷி இஸ் வெரி லக்கி டு மீ. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்தாலே அது லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையான ஒரு விஷயம் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் ஐ எம் அ வெரி பெட் லவர். என் வீட்டில் எனக்கு வந்து என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து குழந்தையாக நினச்சி வளர்த்தது என் டாபி. அவன் ஒரு அழகான ஒரு பையன். அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மற்றதெல்லாம் மறந்துடும். அந்த மாதிரி ஒரு பெட். அவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பாப்பா வந்தா. ஸோ அதனால் அவன் தான் எனக்கு பையன் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் எனக்கு தியா. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்கு வந்து நான் எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் எனக்கு வந்து பேக் போனாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் ஃபேமிலிக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய ஹோல் ஃபேமிலி சொல்லலாம், சித்தி சித்தப்பா, என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே. மெயினாக என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வந்து யாருக்குமே வாழ்க்கை கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டிவாக நிறைய இடத்துல இருந்திருக்காங்க, தூக்கி விட்டுருக்காங்க, தூணாக இருந்திருக்காங்க. மச்சி போட இதில் என்ன வேற அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஃபைனலாக நான் நன்றி சொல்கிறது வந்து டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வாழ்க்கை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு, எனக்கு வாழ்க்கை கொடுத்த டைரக்டர்ஸ்க்கு, இன்னைக்கு வரைக்கும் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸ்க்கு, எனக்கு எப்போவுமே முதுகெலும்பாக இருக்கிற இவங்க 3 பேருக்குமே வந்து நான் வந்து வாழ்க்கை பூரா நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், என் ஃபேன்ஸுன்றதை நான் மொத்தமாக சொல்லிட்டேன். டே 1லேருந்து இப்போ வரைக்கும் இவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஸோ அவங்க எல்லாருக்குமே தீபாவளி நல் வாழ்த்துக்கள். ஆல் இந்தியா ரேடியோவுக்கு வந்து கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து இருந்தது எல்லாமே ஆல் இந்தியா ரேடியோ பக்கத்துலேயே. ஸோ பக்கத்து தெருவிலே தான் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஆல் இந்தியா ரேடியோக்குள்ளே நுழையிறதுக்கு 32 வருஷம் ஆச்சு.
பல பல ஜாம்பவான்கள் வந்து காலடி எடுத்து வச்ச இடம் அது. அந்த இடத்துல நானும் காலடி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு இது வந்து என் உடம்புக்குள்ள இப்போ ஏறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ என் கூட நடிச்சிட்டு இருக்கிற விமல் என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறது வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா கூட நடிக்கிறவரே வந்து ஒரு ஆர்ஜேவா உட்காந்து என்னுடைய பாஸ்ட்டை 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அழகான கேள்விகளை கேட்டு மிகவும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி நடிகர் கலைமாமணி கமலேஷ் சார், நீங்கள் ரேடியோ வந்ததுக்கு. இந்த தீபாவளி மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட சினிமா கரியரில் தித்திப்பான நாளாக அமைய ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள். நான் இன்னொன்று ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். சின்ன திரையிலேருந்து நடித்த அத்தனை பேரும் பெரிய திரையில் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சின்ன திரைன்னு ஒரு முத்திரையை எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. ஓ, இதில் ஒரு கேரக்டராக பண்ணிட்டாங்க, சினிமாவில் வரும்போது அவங்க வந்து வேறு மாதிரி தெரிவாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. இன்னைக்கு மக்கள் வந்து சின்ன திரையில் இருக்கிறவங்கள கொண்டாடுறாங்க. அவங்க வந்து இவங்க வந்து பெரிய திரையில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வேணான்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பல பேர் ப்ரூவ் பண்ணி ஹீரோவாகவே வந்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரோபோசங்கர் இருந்தார், அவர் பெரிய எக்ஸாம்பிள். தேவதர்ஷினி சொல்லலாம். இன்றைக்கி பல ஹீரோஸ் உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க. இன்றைக்கி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க டைரக்டர்ஸ்க்கும் நான் வைக்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, எங்களை நம்பி கொடுங்க, நாங்கள் ஜெயிப்போம். எங்களுக்கு அந்த திறமை இருக்குன்றதை நம்புங்க. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்னைக்கு சேத்தனுக்கு கொடுத்தாங்க, சேத்தன் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம்க்கு கொடுத்தாங்க, பிரேம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா வாய்ப்பு கிடைச்சா எங்களுக்கு வந்து நாங்கள் உயிரையும் தாண்டி எங்கள் நடிப்புக்கு வந்து நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். வெற்றி நிச்சயம். ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பெரிய வெற்றியடைய ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள் சார்.